எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று 460 தேங்காய் உரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உடச்சிட்ருக்கோம். வானிலை அறிக்கையில மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மோடமா தான் இருக்கு. நம்ம உடைச்சு போட்டுருக்கோம். என்னன்னா, தேங்காய் பருப்பெல்லாம் முதிர்ந்த தேங்காய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிச்சுன்னா, 3 நாள்ல, 4 நாள்ல சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பூஞ்சனமும் இல்லாம கொப்பரை வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ கொஞ்சம் மோடமா இருக்குது. மழை கிழ பேஞ்சிருச்சுன்னா, என்ன ஆகும்னு தெரியாதுங்க. ஏன்னா என்ன ஆகும்னா, மழை பேஞ்சிச்சுன்னா, வெயில் கிடைக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சனம் புடிச்சிரும். பூஞ்சனம் புடிச்சா நமக்கு வீணா போகுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொப்பரை தொழில் பண்றேன்னு சொல்றவங்கலாம், புதுசா பண்றேன்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேங்காயோட மார்க்கெட் ரேட்டுக்கும், கொப்பரை ரேட்டுக்கும் சம்மந்தம் இருக்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள உரிக்கிறது, உடைக்கிறது, தோண்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூலி கணக்கு போட மாட்டாங்க. ஆனா ஒரு தொழிலா பண்ணும்போது நம்ம உரிக்கிறது, உடைக்கிறது, தோண்டுறதுல கணக்கு போடணுங்க. அப்ப ரேட் வந்து விவசாயிகிட்ட கரெக்ட்டா வாங்கணுங்க. அதே மாரி நம்ம போய் தேங்காய் கேட்டோம்னா, விலை எச்சா சொல்லுவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்படி ஆகாம இருக்குங்க. ஆனா நம்ம நம்ம என்னன்னா, எச்சு விலை குடுத்தா தொழில் பண்ணலாம்னு சொல்லி வாங்குவோம். அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும். அதே மாரி உடைச்சு போட்டா, கிளைமேட் வந்து சரியில்லன்னா, நமக்கு மோடமா இருந்தாலோ, இல்ல மழை பெஞ்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூசணம் புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு கிடைக்கிற ரூ. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை தேங்காய் வாங்கி உடைச்சோம்னா நெறைய ரிஸ்க் இருக்குங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொப்பரைய வாங்கி கொப்பரையா வித்துருங்க. தேங்காய வாங்கி தேங்காயா வித்துருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எந்த தொழில் புதுசா செஞ்சாலும், சின்னதா பண்ணுங்க, சிந்திச்சு பண்ணுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.